இறந்து போயிருக்கக்கூடிய நடிகை பிந்து கோஷ் அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு, அவங்க ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் உள்ள பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகையாக காமெடியாக வளம் வந்தவங்க தான் நடிகை பிந்து கோஷ். பொதுவாக ஒருத்தவங்களுக்கு உடல் எடை இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உடல் எடையை வைத்து தமிழ் சினிமாவில் சாதித்த பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த பிந்து கோஷ். பிந்து கோஷ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு குரூப் டான்ஸராக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததால் அவங்களுக்கு பல வாய்ப்புகளும் கிடச்சிது. தன்னோட குண்டான உடல் எடை மூலியமா காமெடி காட்சிகளை பல பேர் சிரிக்க வச்சிருக்கக்கூடிய நடிகை பிந்து கோஷ் ஒரு காலத்தில் தசராபுரத்தில் ஒரு பெரிய பங்களாவில் வசித்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் மூலமா வந்திருக்கக்கூடிய சம்பாதிச்சுடைய பணத்தால் இவங்க ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்காங்க, கார் வச்சுருந்துருக்காங்க. இவ்வளவு ஏன், வேலையாட்கள்னு சொல்லி இவங்க வீட்லேயே பணி செய்யறதுக்கு 5 பேர் இருந்திருக்காங்களாம். இவங்களோட சொத்து மதிப்பு மட்டுமே அந்த காலத்தில் பல லட்சங்கள் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படத்துக்கு அப்புறமா அவங்களோட உடல்நிலையில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 13 கிலோ தசையை எடுத்திருக்காங்க. அந்த ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா எக்கச்சக்கமான சைடு எஃபெக்ட்ஸ் இவங்களுக்கு வந்திருக்குதான். பிபி, சுகர்னு சொல்லி எல்லா வியாதியும் வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் தன்னோட சிகிச்சைக்கு பணம் வேணும், இன்னொரு பக்கம் நடிப்பையும் விட்டாச்சு. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சொத்து எல்லாத்தையும் விற்று தான் அவங்க சிகிச்சைக்காக செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே கொஞ்ச நாட்களுக்கு தான். தன்னோட சொத்துக்கெல்லாம் விற்று சிகிச்சை அளிச்சும் ஒரு கட்டத்தில் அவங்களால சிகிச்சை எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்லை. கடந்த 1 மாத காலமாகவே பிந்து கோஷ் அவங்களோட இந்த ஒரு நிலைமையை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பிரபலங்கள் உதவி செஞ்சுருக்காங்க. நடிகை விஷால் உதவி செஞ்சிருக்காரு, ஆனால் அந்த உதவி பத்தல. இன்னொரு பக்கம் ஷக்கிலா மூலயமா கேபி பாலாவும் உதவி செஞ்சிருக்காரு, 80,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ சிகிச்சை பலனளிக்காமல் வயது மூப்பு காரணமாக நடிகை பிந்து கோஷ் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக வளம் வந்து பங்களா வச்சிருந்து, கார் வச்சிருந்து, அவங்க வீட்டில் 4-5 வேலையாட்கள்னு சொல்லி ரொம்ப பந்தாவாக வாழ்ந்திருந்த ஒரு நடிகை கடைசி காலகட்டத்தில் கையில் ஒரு 1000 ரூபாய் பணம் கூட இல்லாமல் அடுத்தவங்க உதவிக்காக நாடிருக்காங்க. பிரபலங்களை உதவி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் மூலயமா தான் பிந்து கோஷ் அவங்களுக்கு பண உதவி கிடச்சிருக்கு. அது மூலயமா தான் மருந்துகளும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட வரக்கூடிய உதவிகளும் அவங்களுக்கு பத்தல. வறுமை அப்படிங்கிற பிடியில் ரொம்ப சிக்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹோமில் தங்கி தான் வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. கன்னோட கடைசி காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. எல்லா உதவிகள் செஞ்சும் ஒரு மிகப்பெரிய பங்களா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நடிகை இப்போ கடைசி காலகட்டத்தில் எந்தவித உதவியும் இல்லாமல், எந்த விதமான பணமும் இல்லாமல் அவங்க உயிரிழந்திருக்க விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. பழம்பெரும் நடிகை இருக்கக்கூடிய நடிகைகளில் பல பேரில் காரு பங்களான்னு ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரே காமெடி நடிகை பிந்து கோஷ் தான் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பார்த்து பண்ணுவாங்க. பிடிச்ச காரு, பிடிச்ச பங்களா, பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே படத்தில் நடிச்சு வர்றது மூலயமா வாங்கி வீட்டில் வச்சு தனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அது எல்லாமே அவங்க சிகிச்சைக்கு மட்டுமே கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.